ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நல்லா தலை பொங்கலும் அதுக்கு சைடிஷ்ஷாக சாம்பாரும் தான் செஞ்சேன். எனக்கு பொங்கலுக்கு சாம்பார் இருந்தால் தான் பிடிக்கும். அதோட சட்னி இருந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும். உங்களுக்கு பொங்கலோட சாம்பார் வச்சு சாப்பிட பிடிக்குமா, இல்லை சட்னி வச்சு சாப்பிட பிடிக்குமான்னு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ சாம்பார் செய்கிறதுக்காக ஒரு குக்கரில் பருப்பை வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதோட ஒரு 15 சின்ன வெங்காயமும் சேர்த்துக்கிட்டேன். ஒரு 3 கத்திரிக்காயை கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். 2 கேரட் கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். இதோட ஒரு 10 பீன்ஸை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். பத்து பல் பூண்டு, ஒரு 3 தக்காளியையும் வாஷ் பண்ணி கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். தேவையான தண்ணி சேர்த்துக்கிட்டேன். இதோட மஞ்சள் தூள், உப்பு சேர்த்துக்கிட்டேன். இதோட ஒரு 4 பச்சை மிளகாயும் உடச்சி சேர்த்துக்கிட்டேன். சேர்த்து ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கிட்டேன். ப்ரெஷர் இறங்கினதும் இதை ஒரு மத்து வச்சு லைட்டாக மேஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதுக்கு தாளிப்பு கொடுக்கறதுக்காக ஒரு தாளிப்பு கரண்டில் எண்ணெய் ஊற்றி கடுகு ஜீரகம் சேர்த்து பொரிஞ்சதும் இதோட கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தையும் சேர்த்துக்கிட்டேன். ஒரு 2 வரமிளகாயும் கிள்ளி சேர்த்துக்கிட்டேன். வெங்காயம் நல்லா வதங்கினதும் இதோட 1 ஸ்பூன் அளவு சக்தி சாம்பார் மசாலாவும் சேர்த்து வதக்கி விட்டுக்கிட்டேன். மசாலா பச்சை வாசனை போனதும் இதோட மல்லி இலையும் சேர்த்துக்கிட்டேன். மல்லி இலை சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை மசிச்சு வச்சுருக்கிற சாம்பாரோட சேர்த்துக்கிட்டேன். தாளிப்பு கரண்டியை லைட்டாக வாஷ் பண்ணி அந்த தண்ணியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க விடுறேன். என்ன சாம்பாரோட மசாலாவோட பச்சை வாசனை போகணும். அதுக்காக ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டு இறக்குனா சூப்பரான சாம்பார் ரெடி. இது இட்லி தோசை கூட சாப்பிடக்கூட சூப்பராக இருக்கும். இப்போது பொங்கல் செய்கிறதுக்காக ஒரு குக்கரில் 1 கப்பு பச்சரிசி எடுத்துக்கிட்டேன். இதோட 1/2 கப்பு பாசிப்பருப்பு எடுத்துக்கிட்டேன். இது வீட்டில் செஞ்ச பாசிப்பருப்பு, அதனால் பாதி தொளி இருக்கும். இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதோட ஒரு 4 கப்பு தண்ணி சேர்த்துக்கிட்டேன். உப்பு, 1 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கிட்டேன். நான் எப்போவுமே ஜீரகம் மிளகையும் ரைஸோடையே சேர்த்து வேக வச்சுருவேன். ஏன்னா எப்படியே தாளித்து சேர்த்தோன்னா குழந்தைங்க எப்படி தூர தான் போடுவாங்க. அட்லீஸ்ட் வேகும் போதே சேர்த்துக்கிட்டோன்னா அதோட சத்து உள்ளே இறங்கிடும். அதனால் நான் அப்போவே சேர்த்துக்குவேன். இதோட கலருக்காக கொஞ்சம் மஞ்சள் தூளும் சேர்த்து 3 விசில் விட்டு எடுத்துக்கிறேன். ப்ரெஷர் இறங்குனதும் இதுக்கு தாளிப்பு கொடுக்குறதுக்காக தாளிப்பு கரண்டில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் நெய்யும் சேர்த்துக்கிட்டு ஒரு 2 பச்சை மிளகாயை 2ஆக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டு இதோட 10 முந்திரி பருப்பும் சேர்த்து முந்திரி பருப்பு பொன்னிறமானதும் மல்லி இலையும் சேர்த்து வதக்கிட்டு பொங்கலோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டால் சூப்பரான பொங்கல் ரெடி. எனக்கு பொங்கல் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா தளன்னு சாப்பிட்டா தான் பிடிக்கும். பட் என் பையனுக்கு அந்த மாதிரி பிடிக்காது. அதனால் நான் கொஞ்சம் இந்த கன்சிஸ்டன்சிலே வச்சுக்கிட்டேன். உங்களுக்கு பொங்கல் எப்படி சாப்பிட பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.